பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர்கள் கடி கணபதி வர அருளி வடிவினர் பயில்வழி வலம்புரை இறையே. ஈசானம் தற்புணம் வாமதேவ மகோரம் சத்தியசாதம் எம்பெருமானே. பஞ்சாட்சர மூர்த்தியினுடைய ஈஸ்வரனுடைய திருவடியை வணங்கியும் ஈஸ்வர பட்டம் பெற்ற எப்போதும் தர்மத்தின் வழியே பின்பற்றுபவர்களுக்கு அருள கொடுக்கக்கூடிய அண்ணல் சனீஸ்வரனுடைய வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் 6/3/2026 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயணிக்கிறார். 6/3/2026 உங்க வீட்டில இருந்து உங்க ராசிநாதன் மட்டுமில்ல, உங்களுக்கு அதிபதியும் அவர் தான், மேனேஜிங் டைரக்டர் அவர் தான், எல்லா வகையிலையும் முதலாளி அவர் தான், தொழிலாளி அவர் தான், உளவாளி அவர் தான், உழைப்பாளி அவர் தான். மீனத்துக்கு போயிட்டார். சந்தோஷமா மீனத்துக்கு போயிட்டாரு. அதாவது கிட்டத்தட்ட 7.5 வருஷம் மகரம், அங்கிட்டு 7.5 வருஷம் கும்பம், 15 வருஷம் மகரம் கும்பம் 2 வீட்லயும் இருந்திருக்காரு. அப்ப எப்படி இருந்திருப்பாரு? 2 + 2 + 2 7 15 வருஷம் சொந்த வீட்டுல இருந்திருக்காரு. இனிமேல் வரக்கூடியது அடுத்த சுற்றுதான். அதெல்லாம் ரொம்ப சாதிக்க வேண்டியது. ஏன்னா சனீஸ்வரனுடைய நாட்கள் காலங்கள் அதிகம் இல்லையா, அதனுடைய 2.5 வருடம் இல்லை இல்லையா, அதனாலதான் அந்த பெருமையும் அந்த சிறப்பும் உண்டு சனீஸ்வரனுக்கு. அதனாலதான் அவர் சகல செல்வங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரன், சகல துன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் தான். பாத்தீங்களா, செல்வங்களும் துன்பங்களுக்கு அதிபதி அவர் தான், நீதிக்கு அவர் தான், அநீதிக்கு அவர் தான். எது செஞ்சாலும் கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். அது அதர்மமோ தர்மமோ கரெக்டா இல்லையா, உனக்கு வேண்டியதை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கும்ப ராசிக்காரவங்களுக்கு இப்ப அப்பா ஒரு வழிய பறிச்சுட்டாரியா, பிச்சு எடுத்துட்டாருப்பா. நம்மளை எல்லா வகையிலையும் ரொம்ப பிச்சு எடுத்துட்டாரு, பின்னி பிணைஞ்சு எடுத்துட்டாரு. இப்பதான் ஒரு வழிக்கு வந்திருக்கு. விடுதலை விடுதலை விடுதலை, கும்பத்துக்கு விடுதலை. அவ்வளவுதான். என்னங்க ஏன் விடுதலைன்னு சொல்றீங்க? அப்புறம் பாதசினிய கணக்குல சேர்க்க வேண்டாமா? நேயர்களுக்கு ஒரு தைரியம், நேயர்களுக்கு ஒரு பெருமூச்சு விடணும், நேயர்களுக்கு இல்லாத ஆளைக்கு ஒரு இழுப்புப்பு சர்க்கரையா இருக்கணும், ஒரு பெருமூச்சு விடணும்ல, ஒரு தைரியத்தை கொடுக்கணும், ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்ல. அப்படியாவது அவங்களை இழுத்துட்டு போயிடணும், அப்படியாவது இழுத்துட்டு போயிடணும். கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல், கொஞ்சம் பணம் வரது, உழைப்புல கவனத்தை செலுத்துங்க, உறவுல கவனத்தை செலுத்துங்க, கணவன் மனைவி உறவுல கவனத்தை செலுத்துங்க. எல்லா நிலையிலும் அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் உங்ககிட்ட இருக்குது. இருந்தாலும் சனீஸ்வரர் விட மாட்டேங்கிறாரு ஐயா அப்படின்னு கேட்பீங்க. கலசம், உங்களுக்கு வேண்டிய தொழில அகலக்கர் வைக்காம பண்ணிக்கோங்க. பானை செஞ்சாலும் சரி, இல்ல ஐம்பொன்ல செஞ்சாலும் சரி, விளக்கு செஞ்சாலும் சரி, இல்ல பாத்திரங்கள் செஞ்சாலும் சரி, எந்த பண்ட பாத்திரங்கள் செஞ்சாலும் சரி, எல்லாமே அனுசரிச்சு வாங்க. கலசங்கள் செய்யுங்க, கோயில சபதியை பாருங்க, உதவி பண்ணுங்க, தர்மத்தை கொடுங்க. வெளிநாட்டுக்கு போங்க, பிரச்சனையே இருக்காது. வெளிநாட்டுக்கு போங்க, பிரச்சனையே இருக்காது. எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ஏன்னா அந்த தாக்கங்கள்லாம் குறையும், அவ்வளவுதான். தாக்கங்கள்லாம் குறையும். டேட்டு கொடுத்துட்டாங்க சிசரிங், அப்ப விதி விடுமா? நீ என்ன சிசரிங் பண்ணாலும் அது காத்து கொண்டே இருக்கும். எப்ப உன்னை அடிக்கணும், எப்ப உன்னை தொடணும் அப்படின்றது காத்து கொண்டிருக்கும். அதுதான் விதி. அதுக்கு பேர் தான் விதி வலி. வேற வகை ரூபத்துல நீங்க செய்யும்போது அது வேற வகை ரூபத்துல வரும்ல, அதானே இயற்கை. நார்மல் டெலிவரினா பிரச்சனை இல்லைங்க. எல்லா வகையிலும் ராகுக்கு தோஷம், செவ்வாய் தோஷம், கலத்தர தோஷம், மாங்கல்ய தோஷம், என்னென்னமோ தோஷம் சொல்றோம். ஆனா சிசரிங் பண்ணும்போது எங்களுக்கு எந்த தோஷம் இல்லையான்னு எப்படி நம்ம ஆணித்தன்மை சொல்ல முடியும்? நேயர்கள் தயவு செய்து சிசரிங்லாம் குறைச்சுக்கோங்க. எந்த வகையிலாவது வந்துடும். நீங்க எப்படி மறைவா போறீங்களோ அது மறைவா வந்துடும். அது விதி வழி, அது விடாது, அதுக்கு விடாது. உங்க மதியும் அதுக்கு இருக்கக்கூடிய விதி தானே. அதனால கும்பத்திற்கு கவனம் அதிகம். திருக்கொள்ளிக்காடு போயிட்டாங்க, பாதசனி இல்லையா, திருக்கொள்ளிக்காடு போங்க, பிரம்மனை நல்லா கும்பிடுங்க, சரஸ்வதியை கும்பிடுங்க. கும்பத்துல உள்ளவங்க சரஸ்வதியை கும்பிடுங்க, பிரம்மனை கும்பிடுங்க. கொஞ்சம் வித்தியாசமா வன்னி மரத்தை வளருங்க வீட்டுல, கோயில்ல போய் கொடுங்க,
வன்னி மரம் 48 சுத்து சுத்துங்க, 8 விளக்கு போடுங்க, நெய் தீபம் போடுங்க, ஏன் என்னை கூப்பிட்டுன்னு கேட்கும் அப்படிங்கிறது புராணத்துல இருக்குது, இதிகாசத்துல இருக்குது, இலக்கியத்துல இருக்குது, ஐதீகத்துல இருக்குது. அப்படி இருக்குது. பேசும் தெய்வம் என்ற வன்னி, அதுல மாற்று கருத்தை அல்ல. அதனால தயவு செய்து கவனமாக இருங்க. இந்த கொடுக்கல் வாங்கல மட்டும் எச்சரிக்கையா இருந்துக்கங்க. உடம்பு ரீதியா கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஆபரேஷன் எது வர பார்த்துக்கங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்த்துக்கள். உங்களுக்கு 40% பண்றது.